ஹலோ மக்களே, ஏப்ரல் 2ஆம் தேதியோட சலங்கையொலி பார்ட் 2 ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இவங்க வந்து கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க. சாரதாவும் கேபியும் வந்து வண்டியில் வந்து கோயில் வாசலில் நிற்கிறாங்க. அங்கே வந்து இன்னொரு அம்மா வந்து அவங்க ஒரு கப்பலுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இந்த கோயிலில் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும், அதுக்கு ஒன்றுமே பரிகாரம் வந்து என்னதுன்னா, இங்கே இத்தனை படிக்கட்டு இருக்குல்ல, இத்தனை படிக்கட்டுலேயும் புருஷன் வந்து உன்னை தூக்கிட்டு போய் அங்கே மேலே வர தூக்கிட்டு போய் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது வந்து அந்த கடவுள் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த பரிகாரம் தான் இங்கே எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவங்க இன்னொருத்தங்க வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதை ஃபுல்லாக சாரதாவும் கேபியும் கேட்டுடுறாங்க. உடனே கேபி வந்து சொல்கிறாரு, சாரதா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னா ககன் பூமி கல்யாணம் நடக்கணும், நானும் நம்மளும் அந்த பரிகாரம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாரதா இருந்துட்டு வேண்டாங்கிற மாதிரி முன்னாடி ஒன்றுமே சொல்லாமல் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நின்றுடுறாங்க. உடனே கேபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சரி ககன் பூமிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சாரதா. அப்புறம் வந்து சாரதாவை தூக்கிட்டு அவரும் ஒவ்வொரு படியாக ஏறி வந்துக்கிட்டே இருக்காரு. நிறைய படிக்கட்டுகள் இருக்குது. அதுக்கடுத்து கடைசி படிக்கு வந்துட்டார். இங்கே வந்து என்னதுன்னா வந்துக்கிட்டே இருக்காரு. இங்கே சுஜாதா வந்து அந்த ஒரு பையன் வந்து ஐயர் வாழ்த்துனாங்கல்ல, அந்த பையன் வந்து அவன் லவ்வர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, அது இது மருதாணியிலக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்ததுன்னு அவங்களே நினச்சிட்டு அவனை போட்டு அடின்னு அடித்து அவங்க வந்து மருதாணியில் ஆன்ட்டின்னு சொல்லிடுவான். டே யாரா உனக்கு ஆன்ட்டி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, என்னைய போய் நீ ஆன்ட்டின்னு சொல்கிறியாடா, படவா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடின்னு அடித்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அனுப்பிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இங்கே கேபியும் சாரதாவும், கேபி வந்து சாரதாவை தூக்கிட்டு வராரு. உடனே இவங்க ஐயோ அம்மாடி, இதை அப்படியே அப்ரூவா கிட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. அவர் கேபி வந்து படிக்கட்டில் வந்து முடிச்சிடுறாரு, அந்த பரிகாரத்தை முடிச்சிடுறாரு. இவங்க 2 பேர் கோயிலுக்குள்ளே வராங்க. உடனே நீங்கள் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரதா வந்து கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே இவங்க வந்து அப்ரூவா கால் பண்ணி, அம்மா நான் எங்கே இருக்கேன், நான் இங்கே வெங்கடேஸ்வரா கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவா கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே பின்னி, இப்போ இந்த விஷயத்த சொல்கிறது தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் விஷயம் இங்கே கேபியும் இருக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு. கேபி இருந்தால் என்ன சித்தி, அவர் கோயிலுக்கு வந்தால் இப்போ என்ன சித்தி, இன்னுமாமா உனக்கு புரியல, அந்த கேபி சாரதா கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா கூட இல்லைம்மா, சாரதாவை தான் அவன் தூக்கிட்டு வந்தாமா கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மருதாணியலுக்கு வந்து என்ன கடுப்புன்னா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இந்த கேபிக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பொண்டாட்டி இருக்குது, இந்த வயசுலேயும் அவனுக்கு இவ்வளோ ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெஞ்சன்ஸில் வந்து அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அபூர்வா வந்து குடுகுடுன்னு அப்போ தான் சரச்சந்திர கீழே வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து மாமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கேபிஓ சாரதாவும் வெங்கடேஸ்வர கோயிலில் தான் இருக்காங்களாம், இப்போ தான் சித்தி கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அபூர்வா, இன்னைக்கு தான் சாரதாக்கு இன்னைக்கு இதான் கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேகமாக வந்து ரூமுக்கு போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு இங்கே வந்துடுறாரு. இங்கே ககன் வந்து எல்லாத்துக்கும் அங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல அகாடமியில், அவங்களுக்குலாம் லைனில் நின்றுங்க, எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க, நான் இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன், இதில் நான் எல்லாத்துக்கும் ஒரு வாய் தருவேன், அதை நீங்கள் கண்ணை மூடிட்டே கண்டுபிடிக்கணும், யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா பிள்ளைங்களும் வராங்க. ஒரு பிள்ளைங்க கரெக்டாக சொல்கிறாங்க லட்டு இது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்வீட் நேமாக சொல்கிறாங்க. ஒருத்தங்க தப்பாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பூமி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. திரும்ப பூமியும் லாஸ்ட்டாக வந்து மறைஞ்சிட்டு நிற்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு பின்னாடி. உடனே அதுக்கடுத்து கடைசியாக பூமியும் வந்துடுறாங்க. உடனே ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வாயில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராரு ககன். அதுக்கடுத்து இவங்க பூமியும் கண்ணை மூடிட்டு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ககன் இருந்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை கீழே வச்சுட்டு ஒரு மிளகாயை தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மிளகாயை பறிச்சுட்டு வந்து வாயில் வச்சுருவாங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வாய்ப்புலாம் உங்களுக்கு காந்த ஆரம்பிச்சிடும். என்ன மாமா எல்லாத்துக்கும் ஸ்வீட் தர மாதிரி ஸ்வீட் தருவீங்கன்னு பார்த்தா இப்படி பச்சை மிளகாவை போய் கொடுத்துட்டீங்களே ஆன்னு சொல்லிட்டு பச்சை மிளகான்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்புறம் போய் அவங்க ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போடுவாங்க. இங்கே வந்து சரச்சந்திரா துப்பாக்கியோட சாரதாவை கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க வண்டியில். இங்கே கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க சாரதா. கேபியும் பின்னாடியே வராங்க. உடனே சாரதா சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல என்னைய கல்யாணம் பண்ணீங்க, அடுத்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு மீராவை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ வந்து மீராவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு திரும்ப என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீராவுக்கு துரோகம் பண்ணாதீங்க, என் வாழ்க்கையை விட்டு விலகி போயிருங்க,
என் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த மாதிரி வந்து சாரதா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கேபி சொல்கிறாங்க, நான் இந்த கோயில் மேலே சத்தியமாக சொல்கிறேன் சாரதா, எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும், எனக்கு ஒன்னே தான் பிடிக்கும், நான் ஒன்னே தான் மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, நீங்கள் மீராக்கு திருப்பியும் துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோயிலுக்கு உள்ள சன்னதிக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வந்து பண்டிதர் வந்து கேட்குறாங்க. உடனே கோத்திரம் சொல்லுங்கம்மா, உங்கள் புருஷன் பேர் சொல்லுங்கம்மா, உங்கள் இதை சொல்லுங்கள், வழக்க சொல்லுங்கள், அப்படி இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்று அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கோத்திரம் சொல்லுங்கம்மா, உங்கள் புருஷன் பேர் சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே கிருஷ்ண பிரசாத், சாரதா, ககன் இந்த கோத்திரம், பூரணி இந்த கோத்திரம் அப்படிங்கிற மாதிரி வரிசைக்க சொல்கிறாங்க. உடனே சொல்லிவிட்டு அழுதுடுறாங்க. அழுதுட்டு திரும்ப பூஜை தட்டை வாங்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா கேபி வந்து அவரே கீழே உட்காந்து ஒரு கூடை நிறையா தேங்காவை வச்சு அவரே அவர் மண்டையில் உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஒன்று ஒன்றா எடுத்து அவர் மண்டையில் உடைக்கிறாரு. அப்படியே ரத்தமாக சொட்டிகிட்டு இருக்கு, சட்டையெல்லாம் ரத்தம். உடனே சாரதா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கூடையெல்லாம் கீழே போட்டுட்டு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு நீங்கள் தாங்க உயிர், எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பத்திரமா இருக்கணும், நம்ம 2 பேர் பேசுகிறத பார்த்தா அவ்வளவுதான், உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களை விட்டு விலகி இருக்கேன், நான் பண்ண சத்தியத்துக்காண்டி தான் நான் விலகி இருக்கேங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு உங்கள் மேலே தான் எனக்கு காதல் இருக்குது, பிரேமம் இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சாரதா வந்து கேபி கிட்ட இப்படி எல்லாத்தையும் இது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ ரத்தம் சொட்டுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நான் உடனே இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்னொன்னே அது இல்லை சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிடுறாங்க. திரும்ப 2 பேரும் கட்டி பிடிச்சி அந்த மாதிரி கோயிலில் தலை சாய்ச்சி இவங்க சாரதா வந்து கேபி மேலே தலை சாய்ச்சி திரும்ப 2 பேரும் அழுகுறாங்க. உடனே சாரதா வந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயில் சன்னதியில் போய் மஞ்சள் எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி போகிறாங்க. இங்கே பார்த்தா சரச்சந்திரா வந்துடுறாரு. வந்து இவர் கோயில் வாசலில் வந்துடுறாரு. வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே வந்துடுறாரு. கேபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துனோடனே கேபி பக்கத்தில் பார்த்தா மீரா இருக்காங்க. மீரா எப்படி வந்தாங்கன்னா, அபூர்வா வந்து இவங்க கிட்ட சரச்சந்திரா கிட்ட சொல்லுவாங்கல்ல, அவங்க கேபியும் சாரதாவும் கோயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவருக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றதை அதை வந்து செரியும் எல்லாத்தையும் ஒட்டுக்கேட்டு செரி வந்து ஃபஸ்ட்டு சாரதாவுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணுவார். ஆனால் சாரதா வந்து அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. ஃபோனே இல்லை அவங்கக்கிட்ட. ஃபோனை வந்து அவங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமிக்கு செகண்டு கால் பண்ணுவாங்க. உடனே பூமியும் அங்கே வந்து நாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அகாடமியில். உடனே அவங்களும் ஃபோன் எடுத்தோடனே என்னாச்சு சரி என்னாச்சு இப்போ சொல்லு அப்படின்னாங்க. நீங்கள் என்னது கிருஷ்ண பிரசாத் அப்பாவும் சாரதாவும் இங்கே கோயிலில் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சரி உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யார் சொன்னா அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை இங்கே சரச்சந்திரா மாமாவுக்கு அபூர்வாத்தைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே மருதானியில் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி அபூர்வா வந்து சரச்சந்திராவுக்கு சொல்ல மாமா கோவத்தோட கன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஏதாவது பண்ணிட போகிறாங்க பூமி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. உடனே பூமி வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரி நீ இப்போ வந்து மீராமாவை கூட்டிகிட்டு நீ கோயிலுக்கு வா, நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபியோட நம்ம மீராமாவை சேர்த்து வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளான் தான் இவங்க உடனே பூமி வந்து இந்த மாதிரி பிளான் சொன்னோன்னே உடனே சரி வந்து எனக்கு புரிஞ்சுட்டு பூமி இப்போ என்ன பண்ணணும், சரி நான் அம்மா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் செரி வந்து காரை எடுத்துகிட்டு மீராவை கூட்டிகிட்டு காருக்கு வந்துடுவார். காரில் வந்து கோயிலில் இறங்கிடுவாங்க. அம்மா நீங்கள் பூஜை தட்டை எடுத்துகிட்டு மேலே போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இவர் காரை பார்க் பண்ணுறதுக்கு வெளியே போயிடுவார். அவங்க பூஜை தட்டை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது இவங்க அப்படி கிருஷ்ண பிரசாத்தை பார்ப்பாங்க. சொட்ட சட்டை எல்லா பக்கமும் சொட்டி இருக்கும். உடனே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு பதறிட்டு வருவாங்க. உடனே கேபி வந்து சமாளிச்சவர் என்னன்னா, இல்லை நக்ஷத்ராக்கும் செரிக்கும் கல்யாணம் ஆச்சுல, அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே மீரா வந்து ரொம்ப அழுதுருவாங்க. உங்களுக்கு என் மேலே தான் பாசம் இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைங்க மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பிரியமாக வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருந்தா நீங்கள் எவ்வளோ பெரிய முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் சரச்சந்திரா வந்து துப்பாக்கி நீட்டுவார். என்னன்னா எதுக்குண்ணா நீங்கள் என் புருஷனை கொல்ல வந்தீங்க, அவரே உடனே ஆமாம் அவருக்கு எதுக்கு இப்படி சொட்ட ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கேட்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் நட்சத்திர செடிக்காக தான் அவங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணா, நீங்கள் என்னண்ணா இங்கே அப்படின்னா, சரி வா ரத்தம் ரொம்ப சொட்டுது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்துட்டு போவாங்க. இவங்க வந்து சாரதா வந்து அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு இடையில ஓடி வந்திருப்பாங்க மீரா இருக்கிறத பார்க்காம. அந்த நேரத்தில் பூமி வந்து சாரதாவோட கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. என்ன பூமி என்னாச்சு அங்கே பாருங்க அத்தை அப்படின்னா, மீரா சரச்சந்திரா எல்லாம் துப்பாக்கியோட இருக்கிறது ஃபுல்லாக காட்டுவாங்க. ஆமாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஆமாம் நீங்கள் கோயிலில் நீங்களும் மாமாவும் வந்ததை வந்து
மருதாணியலை பார்த்து அபூர்வா கிட்ட சொல்லி அபூர்வா வந்து சரச்சந்திரா அப்பா கிட்ட சொல்லி அவங்க கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்ல வேலை அப்படின்னா. ஏம்மா நான் இதுக்கு தாம்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் இவங்க பூமி கிட்ட வந்து சாரதா சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்காக தான் நான் வந்து உங்கள் மாமா கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னேன், நீ தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் மாமாவும் நீங்களும் எவ்வளோ காதலிக்கிறீங்க, எவ்வளோ அன்பு இருக்குது உங்கள் 2 பேத்துக்கு இடையில, உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் எவ்வளவும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லுவாங்க. உடனே ஏம்மா எனக்கு நல்லது பண்ணிடுற, ஆனால் நீ என் பையனுக்கு ஏமா நீ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. உடனே அப்புறம் ஏமா நீ கல்யாண மேடையில் வந்து என் பையனை வேண்டான்னு நீ சொல்ல வச்ச அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்காக? உங்களுக்காக தான் அத்தை. நீங்கள் உங்கள் கழுத்துல இருந்து தாலியை இறக்கி என் கழுத்தில் நான் தாலி ஏற்றுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டிவோர்ஸ் கேட்டது எனக்கு கடைசியில் தான் தெரியும், அதனால தான் அத்தை நான் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்வாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் மாமாவும் எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்க, எனக்கு அது கடைசி நேரத்தில் தான் தெரியும். உங்கள் தாலி இறக்கி நான் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைக்கல, நான் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வா தான் அம்மாவை கொல்ல பண்ணா. இப்போ அபூர்வா கையில் தான் அப்பா வந்து அபூர்வா பிடியில் தான் அப்பா இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால இப்போ அப்பா வந்து நான் உதய கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னால் அவங்க செத்துருவாங்க. எனக்கு அப்பாவும் முக்கியம், என்னோட ககன் மாமாவும் முக்கியம். நான் வந்து ககன் மாமாக்காக பிறந்தவ. என்னோட சின்ன வயசுல என் உயிரை காப்பாற்றினது என்னோட ககன் மாமா. அதனால என் ககன் மாமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே நேரத்தில் இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்ப்பேன். உங்களையும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் அப்பாவுக்கு புரிய வைப்பேன். உங்களையும் நான் அப்பா குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்ப்பேன். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அப்புறம் ஏமா நீ உதய் கூட க்ளோஸாக இருந்த, எதுக்கு நீ உதய் கூட க்ளோஸாக இருந்த, ககனை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்பாங்க. அத்தை நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா? உதய் கூட நான் க்ளோஸாலாம் இல்லை, இது ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு, நான் உதய் கூட எந்த க்ளோஸாகவும் இல்லை, ககன் மாமா தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் உயிரும் என்னோட ககன் மாமா தான், என்னோட உலகமும் என்னோட ககன் மாமா தான், நான் கல்யாணம்னு பண்ணாது என் ககன் மாமா மட்டும்தான், அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பூமி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து நான் இதை இப்போவே ககன் மாமாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் விட்டு விலகி ஓடி போயிடுறாங்க பூமி. உடனே இவங்க சாரதா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, என் 2 பிள்ளைங்களும் எப்படியாவது ககனும் பூமி அப்படியாவது சேர்த்து வச்சிருங்க, அவங்க 2 பேரும் அவங்க ககனுக்காக பூமி பிறந்தவங்க, பூமிக்காக ககன் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னாங்க. இங்கே ககன் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ அகாடமியில் இல்லை, அவரோட ஆஃபீஸ் வந்தாலும் அவரோட மைண்டு தாட்ஸ் எல்லாமே பூமி அந்த உதயை பற்றியே இருக்குது. உதய் வந்து அந்த ஒன்றுமே நடக்காமல் சும்மா கிஸ் பண்ண மாதிரி அவனே ஒன்று நடத்துனது, அப்புறம் இன்விடேஷன் கொடுத்து அதை லவ் லெட்டர்னு சொன்னது, பூமியை வந்து இப்போ தப்பாக தான் நினைக்கிறாரு ககன். என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ உண்மையிலே பூமி வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டா, இப்போ அந்த உதயை தான் காதலிக்கிறா, உதயை தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த இதிலே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காரு. அது திருப்பி நினச்சி அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூமியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பூமி பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ.